ட்ரூக் பிராண்ட்ல இருந்து லேட்டஸ்டா லான்ச் பண்ண Earbuds Liteோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபாலோயர்ஸ்க்காக 2 Earbuds வந்து கிவ் அவேவும் பண்ண போறேன். சோ கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஏற்கனவே ட்ரூக் லான்ச் பண்ண BTG 3 ஓட அன்பாக்சிங் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட கிவ் அவேவும் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா மறக்காம அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த பட்ஸ் கூட தான் இந்த Earbuds Liteம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு பட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா டிஃபரண்ட் வந்து கிடையாது. இதோட பாக்ஸ்ல டிஃபரண்ட் இருக்குது, அப்புறம் கேஸ்ல டிஃபரண்ட் இருக்குது. மற்றபடி அந்த பட்ஸ்ல வந்து எந்த ஒரு டிஃபரண்ட்டுமே கிடையாது. ஸோ இந்த பாக்ஸ்ல ஃப்ரண்ட்ல இயர்பட்ஸோட டிசைன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சைட்ல அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாப்போம். பாக்ஸ் ஓபன் பண்ணா BTG 3 ல இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் இருக்குது. ஒரு சார்ஜிங் கேஸ், அதுக்கப்புறம் பட்ஸ், 2 செட் எக்ஸ்ட்ரா இயர் டிப் இருக்குது. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது. சோ இந்த Earbuds Liteோட கேஸ் அப்படின்னு பார்த்தா இந்த BTG 3 யோட ரொம்ப சின்னதா ஒரு கம்பாக்டா இந்த கேஸ் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால ஓரளவு ஸ்டைலாவும் இருக்குது. இருந்தாலும் இந்த ரெண்டு கேஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேஸ் அப்படின்னா இந்த RGB லைட்டிங்கோட ஒரு கண்ணு மாதிரி ஒரு டிசைனோட கொடுத்திருக்கிற இந்த கேஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப கம்பாக்டா கேஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அவங்களுக்கு இது வந்து பெட்டரான சாய்ஸா இருக்கும். இதுலயுமே ஃப்ரண்ட்ல வந்து ட்ரூக் பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓபன் பண்ணா லெஃப்ட் ரைட் மார்க் வந்து கேஸ்லயே கொடுத்திருக்காங்க. இந்த கேஸோட பேட்டரி பேக்கப்பும் 300 mAh இருக்குது. அது போக பட்ஸ்ல வந்து 40 mAh பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ் அப்புறம் பட்ஸ் ரெண்டுக்குமே மேக்னெட்டிக் எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா கேஸ் பார்த்தோம் அப்படின்னா BTG 3 வந்து அப்படி லைட்டா அப்படி தட்டினாலே வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் இங்க வந்து கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளினா மட்டும் தான் அது க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த கேஸ்ல இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. பட் இது பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா ஃபீல் ஆகும். மற்றபடி இங்க உள்ள இருக்கிற பட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பட்ஸ் வந்து சேம் BTG 3 ல என்ன இருந்ததோ அதே பட்ஸ், அதே ஸ்பெக்ஸ், அதே சைஸ், அதே டிசைன் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு டிஃபரன்ட்மே கிடையாது. கால் எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ், பேட்டரி பேக்கப் எல்லாமே அப்படியே சேமா தான் கொடுத்து லான்ச் பண்ணிருக்காங்க. கேஸ் அப்புறம் பாக்ஸோட டிசைன் இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அதை வந்து அமேசான்ல சேல் பண்றாங்க. இந்த Earbuds Lite வந்து Flipkartல சேல் பண்றாங்க. மற்றபடி பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. இதை பத்தி கால் எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா BTG 3 யோட அன்பாக்சிங் வந்து செக் பண்ணி பாருங்க. இதோட பிரைஸுமே 1400 ரூபாய்க்கு தான் சேல் பண்றாங்க. சேம் பிரைஸ் தான். பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ரொம்ப கம்பாக்டான ஸ்டைல்ல ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸோட கால் குவாலிட்டி, ஒரு எக்ஸலண்டான கால் குவாலிட்டியோட ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போட ட்ரூக் பிராண்ட்ல இருந்து ஒரு லேட்டஸ்டான இயர்பட்ஸ் ரொம்ப கம்பாக்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதை ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஃபைனலா இதோட கிவ் அவே. இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் BTG 3 ல என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ணணும். இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியா லிங்க்மே கொடுத்திருக்கேன். யூடியூப், ஃபேஸ்புக் குரூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் இது எல்லாத்துலயுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோவுக்கு கீழே இந்த இயர்பட்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கமெண்டோட ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம Facebook குரூப்ல போய் போஸ்ட் பண்ணனும். லாஸ்ட் வீடியோ அந்த BTG 3 ல நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா Facebook குரூப்ல ஜாயின் பண்ணாமலே நம்ம ஷேர் பண்ணியிருந்த அந்த லிங்க் கீழ வந்து கமெண்டா போஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி போஸ்ட் பண்ணாம Facebook குரூப்ல நீங்க போஸ்டா வந்து ஷேர் பண்ணனும். குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணனும். சோ அந்த கிவ் அவேல நீங்க தப்பா பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை சரியா பண்ணிக்கோங்க. இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி ஈஸியா வின் பண்ணுங்க. அந்த Facebook குரூப்ல யாரெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி 2 பேருக்கு இதை வந்து கிவ் அவே பண்ண போறேன். சோ அதனால கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ட்ரூக் இயர்பட்ஸ் வந்து வின் பண்ணுங்க.